டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு மாற்றாரை விட நாம் ஒருபடி என்ன பலபடி முன்னேறலாம் என்ற தலைப்பிலே மாற்றாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு தான் சார்ந்த வழியில் தன் துறை சார்ந்த அறிவு, திறனாற்றல், வளங்கள் ஆகியவற்றை வைத்து முன்னேறலாம் என்பதை விளக்க விரும்புகிறேன். எங்குமது உறவுகளுக்கிடையே போட்டி பொறாமை இருக்கின்றது, இருக்குதான். போட்டி இருக்க வேண்டும். போட்டி இல்லாத போது நாங்கள் புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறோம். அவை போட்டி இருக்க வேண்டும், பொறாமை தான் இருக்கக்கூடாது. இது எங்கட அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி தருவார்கள். எந்த தாய் தப்பனும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற இதுதான். போட்டி இருக்க வேண்டும், பொறாமையை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஆகவே நாம் முன்னேற வேண்டும் என்றால் மாற்றார் எப்படி முன்னேறுகிறார்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்ப சிலர் 100 ரூபா உழைச்சா ஒரு 10 ரூபா 20 ரூபா மிச்சம் பிடிப்பார்கள். 1000 ரூபா உழைச்சா 100 200 ரூபா மிச்சம் பிடிப்பார்கள். அதை வச்சுக்கொண்டு கொஞ்ச காலத்தால் மோட்டார் சைக்கிள் கொண்டு கார் பண்ண அப்படியே தோன்றும். அப்போ அவரது சிறுக சிறுக சேமித்ததால், சிறு துளி பெரு வெள்ளம் என்ற போன்று சிறுக சிறுக சேமித்ததால் அவர் மோட்டார் சைக்கிள் ஓடுறார். சிலர் என்ன செய்வார்கள், வங்கியில் கொண்டு போய் பணத்தை மாதம் மாதம் போட்டு வைப்பார்கள். காலப்போக்கில் அவர்கள் என்ன செய்ய ஒரு வீட்டை வேண்டிட்டுருவார். அது அவர்களது முன்னேற்றம். அப்ப நாம் அவர்களை புலனாய்வு செய்யலாம், எப்படி அவர்கள் முன்னேறுவார். ஆனா அந்த முன்னேற்றத்தை தடுக்க போகக்கூடாது. அதே போன்று நாங்களே முன்னேறவில்லை, அவர்களை போன்று ஏன் நாங்கள் முன்னேற முடியாது என்று எப்போது சிந்திக்கிறோமா? அதுதான் இன்று எங்களுக்கு தேவை. ஒருவரை ஒருவர் சாழக்கூடாது. அவரால் முன்னேற முடியும், எங்களாலே முன்னேற முடியும். அடுத்தவரால் மோட்டார் சைக்கிள் பண்ண முடியும், எங்களால் மோட்டார் சைக்கிள் பண்ண முடியும். அடுத்தவர் கார் பண்ண முடியும்னா எங்களாலையும் கார் பண்ண முடியும். அடுத்தவர் வீடு கட்ட முடியும்னா எங்களாலையும் வீடு கட்ட முடியும். அப்ப என்ன வித்தியாசம்? அவர்கள் சிறுக சிறுக சேமித்து இருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு வழியில பணத்தை திரட்டி சேமித்து வச்சு செய்கிறார்கள். அப்படி நாங்களும் முன்னேற முயற்சி. படிப்பின் போதும் அவர்கள் லைப்ரரிக்கு போகிறார்கள், அல்லது பத்திரிகைகள் வாசிக்கிறார்கள், ஊடகங்களிலிருந்து தகவலை பொறுக்கிறார்கள், பல வகை தேடுகள், பொது நிகழ்வுகள், புத்தக வெளியீடுகள் நிகழ்வுகளுக்கு போகிறார்கள். அறிவை பிடுங்கி கொண்டு வரார்கள், பொறுக்கி பொக்கட்டுக்கு வச்சுக்காம தலைக்கு செருகி கொண்டு வருவார்கள். அதனால் அவர்கள் பரீட்சையில் சிறந்த பெறுவர்களை பெறுகிறார்கள். அது ஒரு முன்னேற்றம். அப்படி நாங்கள் முன்னேறுகிறோமா? லைப்ரரியில் எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் தூங்கி கொண்டு இருக்கின்றன. நாங்கள் போய் துடைச்சு தட்டி பக்கம் பக்கம் வீச்சு படிக்கிறோமா? எமது முன்னேற்றம் என்பது எங்களோட செயற்பாட்டிலே தான் தங்கியிருக்கு. நான் உன்னோட பெரிய அளவு வந்து காட்டுவேன், அது சொல்லிலே இருந்து பிரயோசனம் இல்லை. நான் உன்னோட பெரிய ஆளாக வருவேன் என்றால் நான் என்னன்னு முன்னேறணும். ஒன்று கணக்கை தேடி படிக்க வேணும், அல்ல சிறு சிறு பணத்தை சேர்த்து பொருள் பண்ண வேண்ட வேண்டும், அல்லது நான் மாற்றாரை விட வித்தியாசமானால், நல்லொழுக்கம் உள்ள பண்பானால் 24 வரை தங்க போன் போல நண்டுக்குவோம். அப்படி நாங்கள் முன்னேற சிந்திக்கிறோமா? அப்படி நாங்கள் முன்னேற சிந்திப்போமா என்றால் நாங்கள் சமூகத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான உயர்ந்த இடத்துல மதிப்பளிக்கக்கூடிய மனிதராக எங்களால் மாற முடியும். அது பற்றி நீங்கள் இன்று சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், மாற்றாருக்கு இடையூறு தொந்தரவு கொடுக்காமல் வாழ வேண்டும். அவ்வேளை மாற்றாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது லிவ் அண்ட் லெட் லிவ், வாழ விடு. அதாவது நாங்கள் வாழவும் வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். அப்போ நாங்கள் வாழ வேணும் என்றால் நாங்கள் வாழ அவங்கள்ட இஷ்டப்படி, மற்றவர்கள் வாழணும்னா மற்றவர் இஷ்டப்படி வாழ வேண்டும். மற்றவருக்கு இடையூறு வழங்காமல் வாழ விடுங்கள் என்ற அர்த்தம். அதாவது ஒழுக்கம் பற்றி தான் கிடைக்கும். இந்த இடமும் நாங்கள் சொல்ல வாரது ஒழுக்கம். அது நான் மாற்றாருக்கு சொல்லி போட்டு நான் இப்படி முன்னேறேன், நான் டாக்டர் போகிறேன்னா ஓம் ஆண்டுட்டு நீங்கள் வாங்குவேன் நானும் பாருன் அண்டா அவரும் பெறலாம். நான் பணக்காரனாக போகிறேன்னு சொல்லி போட்டு மாற்றாரை சொல்லி போட்டு நீங்கள் முன்னேறலாம். அது முன்னேற்றம் என்பது மாற்றாரை ஒருபடி இல்லை பலபடி முன்னேறலாம். மாற்றாருக்கு தீங்கு விளைவிக்காமல் முன்னேறுவோம்.
மாற்றாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் ஒரு ஓட்ட போட்டியில் மற்றார் முன்னுக்கு போறாருன்றா காலத்தில் மட்டும் வெளுத்தி போட்டு நான் பாஞ்சு முன்னுக்கு வரக்கூடாது. ஆகவே தகாத வழிகளை தவிர்த்து விட்டு நேர் வழியில் எமது முன்னேற்றத்தை அடைவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மாற்றாருக்கு தீங்கிழைக்காமல் எமது முன்னேற்றங்களை அடைய முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.